வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து மே ஃபஸ்ட்டு வீக் வந்து நமக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து வேறு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து கரண்டில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். அதுவே ஜாப் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து மே ஃபஸ்ட்டு வீக் வந்து நமக்கு வந்து வந்துடும் சொல்லிட்டு நம்ம வந்து போன வீடியோ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வீக் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி டேட் வந்து 12லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருந்தேன். இப்போ வந்து 15ஆம் தேதியே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணினாலுமே நமக்கு வந்து ஒரு 28 அல்லது 30 டேஸ், அதாவது 28 நாள் அல்லது 30 நாளில் வந்து நமக்கு பிஇடி டெஸ்ட்டுக்கான கால் லெட்ரு வந்து நம்மளுடைய கையில் வந்து கிடச்சிரும். இந்த கால் லெட்டருக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருமே நம்புகிறேன். இல்லை இன்னும் கிளியர் பண்ணலை, இப்போ தான் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த 1 மந்த்தை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. யாருமே இப்போதைக்கு ரிசல்ட் வரந்தண்டிக்கு வெயிட் பண்ணாதீங்க. பிஇடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே அதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் படி நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம இந்த இயர் கொஸ்டினை போட்ட உடனே கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்வல் பிளான், அதாவது எஸ்எஸ்சி ஜிடி ஆன்வல் பிளான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அக்டோபரில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மந்த் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. அதாவது 28 நாள் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 28 நாள் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அக்டோபர் 1 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து 3 மந்த் வந்து நமக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஸ்டடி பண்ணுறதுக்கான டைம் வந்து 3 மந்த் கொடுப்பாங்க. நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பிப்ரவரி அதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நவம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த் வந்து நமக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரியாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டடி வந்து இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிப்ரவரி அல்லது ஜனவரி எண்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் தான் நம்ம வந்து இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டடி வந்து எப்படி இருக்கணும், ஸ்டடி ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாப்புல இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8லேருந்து அதாவது 6 மணிலேருந்து 8 மணி வரை நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி டைமுக்கு வந்து நம்ம வந்து ஒதுக்குறாப்பில் இருக்கும். இந்த 8 மணி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வாய்ப்பேச்சுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஸ்டடி உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் 8 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முதல்ல எடுத்த உடனே உட்கார்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று தான். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்போவே சொன்னோம். இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் விட்டவங்க வந்து அதாவது நான் வந்து ஸ்டடி பண்ணாமல் விட்டேன், இல்லை எனக்கு கம்மியான மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடி வந்து கண்டிப்பான முறையில் நோட்டிஃபிகேஷன் வரும்.
நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த பிஇடி டெஸ்ட் வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போயிருக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து நான் இந்த பிஇடி டெஸ்ட் வித் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். கட் ஆஃப் எவ்வளோ வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.